இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவா 1:9. யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். சிலர் வேலைக்கு போகிறீர்கள், சிலர் வியாபாரத்துக்கு போகிறீர்கள், சிலர் படிப்பதற்காக கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சென்று படிக்கிறீர்கள், சிலர் முக்கியமான குடும்ப பொறுப்புகளுக்காக ஒரு சில காரியமாய் நீங்கள் போகிறீர்கள். ஆக நீங்கள் எங்கே சென்றாலும் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்பொழுது, அல்லது ஒரு சூழலிருந்து இன்னொரு சூழலுக்கு நாம் கடந்து போகும்போது, ஒரு புதிய சூழலை சந்திக்கிற அப்படின்னால அங்கே ஒரு திகைப்பும் ஒரு கலக்கமும் ஒவ்வொருவரும் சந்திப்பது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் சொல்கிற ஆண்டவர், நான் உனக்கு கட்டளையாகவே இதை சொல்லியிருக்கிறேன், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வியாகவே ஒரு கேள்விக்குறியோடைய இந்த வாக்குத்தத்தம் ஆரம்பித்து சொல்கிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு. நான் என்ன சொன்னனோ அதில் நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. ஒருவேளை உன்னிடத்தில் நீ எந்த காரியத்துக்காக போகிறாயோ அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். அதற்கான அறிவுத்திறன், அனுபவம் உன்னிடத்திலே இல்லாமல் இருக்கலாம். அதற்கு உடன் ஒத்துழைக்கக்கூடிய மக்கள் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அந்த இடத்துல உனக்கு எதிரான மக்கள் இருக்கலாம். அங்கே ஆபத்துகளும் பொல்லாப்புகளும் ஒருவேளை இருக்கலாம். ஆக இப்படிப்பட்ட சூழல்கள்லாம் சந்திக்கும்போது நீங்கள் திகைத்து பயந்து விடாதிருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. எப்படி இந்த காரியத்தை செய்து முடிக்கப் போகிறோம் என்று கலங்கி நிற்காதே. எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்படும் என்று திகைத்து நிற்காதே. அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அவர் வாழ்நாள் முழுதுமாக நமக்கு இந்த அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இந்த உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆக இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், நீ போகும் இடமெல்லாம், எந்த இடம் பொருள் ஏவலிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, அல்லது எந்த காரியத்துக்காக, தேவைக்காக, அல்லது எந்த நோக்கத்துக்காக ஒரு இடத்துக்கு நீங்கள் செல்லுகிறீர்களோ, அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், அந்த சூழலை குறித்து, அந்த தேவையை குறித்து, அந்த எதிர்ப்புகளை குறித்து, அங்கே இருக்கிற ஆபத்துகளை குறித்து நீங்கள் திகைத்து கலங்கி நிற்காதிருங்கள். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆபிரகாம் பார்த்து இடத்துக்கு சொன்னார் ஆண்டவர், நீ உன் தேசத்தையும் நிலத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அப்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறான். ஒரு புதிய சூழல். அங்கே எதுக்காக போகிறோம்னு அவனுக்கு தெரியாது. கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் அங்கே செல்லுகிறான். அவன் வெறுமையாக தான் போனான். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து எல்லா ஆபத்துகள் மத்தியிலே கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனுடைய தேவையானத்தையும் கர்த்தாமே சந்தித்து அவனுக்கு ஒரு நல்ல சந்ததியை கர்த்தர் கொடுத்து அந்த சந்ததியிலே தன்னுடைய குமாரன் பிறக்கும்படியாக கர்த்தர் அங்கே வாக்கு பண்ணி அற்புதமான வாழ்க்கையை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். அவன் கடந்து சென்ற ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை அநேகர் கண்டார்கள்.
அதை அவன் வேலைக்காரனே சொல்கிறான். கர்த்தரை நிஜமான ஆசீர்வதித்திருக்கிறார், அவருக்கு ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டங்களையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரையும் திரளான பணிவிடைக்காரர்களையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனே சொல்கிறான். அந்த அளவுக்கு கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவனை ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்துகிறாரு. அவனை மாத்திரமல்ல, சில இடத்துல ஆண்டவர் போக சொல்லுவார், சில இடத்துல பார்த்தா சிக்கல் இருக்கும்போது அங்கே போவோன்னா அங்கேயே இருன்னுவார். அதே போல் ஈசாக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் நாட்கள் இல்லாத ஒரு பெரிய பஞ்சம் ஈசாக்கு நாட்களில் உண்டாயிற்று. தண்ணி கூட இல்லாத ஒரு பெரிய பஞ்சம். அதெல்லாம் விவசாயம் பண்ண முடியல, நிலங்கள்லாம் அப்படியே வெடிச்சு போகிற மாதிரி ஒரு பெரிய வறண்ட பூமியாக அந்த பூமி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பூமியிலேருந்து விவசாயம் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழல் ஏற்பட்டதுனால எல்லாம் தங்களுடைய நிலங்களை என்ன பண்ணாங்களாம் விற்று எகிப்துக்கு பஞ்சம் பிழைக்க போனாங்க. அப்படி போகும்படியான ஒரு எண்ணத்தில் இந்த ஈசாக்கு இருந்த பொழுது கர்த்தர் என்ன பண்ணாராம், அவனை பார்த்து சொன்னார், நீ இங்கே இரு, தேசத்துலேயே நீ வாசம் பண்ணு, நான் உன் கூட இருக்கிறத இந்த தேசத்தின் ராஜா அபிமெலேக்கு அவனுடைய வேலைக்காரர் எல்லாரும் அறிந்து கொள்வாள்னு சொல்லி கர்த்தர் அவனை ஆஸ்வதிக்கிறார். அவன் இருந்து தன்னுடைய கையில் இருந்த விதையை விதைக்கிறான். விதைக்கும் போது கர்த்தர் 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தாராம். அவன் அப்படியே வர வர ஐஸ்வரனாகி விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்த மாட்டு மந்த வேலைக்காரி ஒட்டகங்கள் கழுதைகள் ஏராளமாக இருந்தது. இதை பார்த்தவொடனே அவங்களுக்கு ஒரு பெரிய பொறாமை வந்துடுச்சு. அந்த ராஜாக்களுக்கும் அவனோட சேர்ந்துருக்கிற ஆட்களுக்கும் அவன் மேலே ஒரு பொறாமை இந்த இடம் எங்கள் இடம், இது இந்த துறவுலாம் எங்களுது, இது நீ எங்கிட்ட கொடுத்துணுன்னு சொல்லி அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணும்போது, சரி நம்ம அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறான். இங்கே அந்த ஊற்று அப்படியே சுரக்காமல் நின்று போகுது. அவன் எங்கே போய் அங்கே துறவு வெட்டுறானோ அங்கே தண்ணி சுரக்குது. திரும்ப அந்த இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணுறாங்க, இதுவும் எங்கள் இடம் தான், நீங்கள் கொடுத்துட்டு போயிடணுன்னு. சரி அதை ஒப்படைச்சிட்டு அவன் வேறு இடத்துக்கு போகிறான். திரும்ப அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் அவனுக்காக நீரூற்று சுரந்து கொண்டே இருந்தது. அப்போ அவன் போகும் இடமெல்லாம் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அப்போது இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், நீ போகும் இடமெல்லாம், போகிற இடத்துல ஒருவேளை எதிர்ப்புகள் இருக்கலாம், செழிப்பதற்கு எதிரான சூழல்கள் இருக்கலாம், ஒருவேளை பொறாமை பிடித்த மக்கள் அங்கே இருந்து உங்கள் முன்னேற்றத்துக்கு தடையாக இடையூறாக செய்கிறாங்க இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம். அவனுடைய பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. அவன் பார்த்தீங்கன்னா கோலுங்கையமாக போகிறான் அந்த இடத்த விட்டு லாபானுடைய வீட்டுக்கு. போகும்போது ஒரு பெரிய சொப்பனம் காண்றான். வானத்துக்கு பூமிக்கும் ஒரு ஏணி அங்கே இருக்குது. தேவதூதர்கள் ஏறதும் இறங்குறதுமா ஒரு கல் எடுத்து தலையில் வச்சு படுத்துக்கிட்டான். நைட் ஆகி போச்சுன்னு சொல்லி, டைம் ஆகி போச்சு, இருட்டில் படுத்துக்கிட்டான். ஒரு சொப்பனம் ஒன்று காண்றான். ஒரு ஏணி ஒன்று இருக்குது, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா ஒரு பெரிய சொப்பனம் காண்றான். அந்த ஏணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவை குறித்து ஒரு வெளிப்பாடை பார்க்குறான். அந்த ஏணி தான் கிறிஸ்து ஒரு வழியாக இருக்கிறார். பரலோகத்திற்கு ஆசீர்வாதம் பூமிக்கு வருவதற்கும், பூமியில் இருக்கிற மக்கள் பரலோகத்துக்கு போவதற்கும் கிறிஸ்து ஒரு வழியாக ஒரு ஏணியாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து இவனோட சந்ததியில் பிறக்க போகிறான்றது அப்போவே அவனுக்கு கர்த்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்து. அவன் கண்ட சொப்பனத்தின் அர்த்தமே அதுதான். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு பெரிய ஏணி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மனுஷனுக்கு தேவனுக்கும் உறவு இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் துண்டிக்கப்பட்ட நிலையிலே மனிதன் இருக்கிறான். ஆக இந்த ஏணியிலே தேவதூதர் கீழே இறங்குறாங்க, கீழே திரும்ப மேலே போகிறாங்க. அதே போல் தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தும்படியாக தன்னுடைய குமாரனை கர்த்தர் இந்த பூமியிலே அனுப்ப போகிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த யாக்கோபுடைய சந்ததியில் வர போகிறான்றதை அவனுக்கு கர்த்தர் அப்போது வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. அவனுக்கு கிடைச்ச முதலாளி பார்த்தீங்கன்னா கல்லில் நார் உரிக்கிற முதலாளி. அவன் வேறு யாராலும் அவனை சொந்த மாமனாரே. அவன் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறான், மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு. அவன் ரொம்ப ஆசை காட்டி அவன் என்ன பண்ணான், வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அவன் பொண்ணு தான் அது. அவன் ராகேல் மேலே விருப்பமாக இருந்து கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டான். அவன் லேயால் பிடிச்சி தலைமையில் கட்டிட்டான் அவன் மூத்த பொண்ணு. அப்புறம் கேட்குறான், நான் 7 வருஷம் வேலை செஞ்சினேன் இந்த பொண்ணுக்காக, என்ன இப்படி ஏமாற்றிட்டே அப்படின்னோடனே, சரி அந்த பொண்ணை உனக்கே கொடுத்துறேன், இன்னும் 7 வருஷம் வேலை செய்யும், இன்னும் 7 வருஷம் வேலை செய்ய, அந்த பொண்ணை உனக்கே கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். பாருங்கள், அந்த 7 வருஷம் சும்மா அவனை வேலை செய்யலை. இவன் செய்கிறத கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அவன் பார்க்குறான். யாரும் அந்த லாபான், ஏன்னா இவன் கூட கர்த்தர் இருக்கிறது. அவன் சொல்கிறான், புள்ளி போட்ட ஆடெல்லாம் உனக்கு சம்பளமாக இருக்கட்டும், வரி வரியாக கோடு போட்ட ஆடெல்லாம் எனக்கு சம்பளமாக இருக்கட்டும்ட்டான். எப்போ புள்ளி போட்ட ஆடெல்லாம் அவனுக்கு சம்பளம் கொடுத்தா அப்போ தான் புள்ளி போட்ட ஆடு நிறைய குட்டி போடுது. உடனே சம்பளத்தை மாற்றலாம். இல்லை இனிமேல் மாற்றிக்கலாம்,
இனிமேல் புள்ளி போட்ட ஆடு குட்டி போட்டால் அது எனக்கு சொந்தம், வரி வரியாக போடுற ஆடு குட்டி போட்டால் அது உனக்கு சொந்தம்னு சொல்லி அவன் அப்படியே மாற்றுறான். எதெல்லாம் இவனுக்கு லாபம் வந்தாலும் இவன் பக்கம் திருப்பி போட்டுறது பார்க்குறான். இவன் ஒரு சொப்பனை ஒன்று காண்றான். என்ன சொப்பனை காண்றான்னா, ஆடுகள் வந்து குட்டி போடும்போது தண்ணி குடிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி. அப்போ கர்த்தனோட பேசுகிறார், அது மரத்தோட பட்டைகளை உரித்து நீ என்ன பண்ண, உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே உருவாக்க முடியும். புள்ளி புள்ளியாக நீ வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சி அதில் பட்டையில் ஆடு குடிக்கிற இடத்துல போட்டுனாக்கா அது குட்டியும் புள்ளி புள்ளியாக போடும். அதே போல் வரி வரியாக நீ கோடு போட்டு வச்சுனாக்கா அது குட்டியும் வரி வரியாக போடுன்றதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு. அவன் எத்தனை முறை சம்பளத்தை மாற்றினாலும் இவனுக்கு லாபம் வர மாதிரி இவன் பிளான் மாறி போகுது. அவன் ரொம்ப குழம்பி போகிறான். என்னன்னு தெரியலையே, நம்ம எத்தனை முறை சம்பளத்தை மாற்றினாலும் அவன் தான் செழிச்சிக்கினே போகிறான். அதுபோல் உங்களை வச்சு முன்னேறினா நினைக்கிற சில ஆட்கள் இருப்பாங்க. உங்களை அப்படியே லாஸ்ட் வரைக்கும் ஒரு வேலைக்காரனை வச்சு உங்களை வேலை வாங்கி அப்படியே அதை வச்சு அவங்க லாபம் பார்க்கலான்னு இந்த யாக்கோபுக்கு அமைஞ்ச மாமனார் மாதிரி, அந்த முதலாளி மாதிரி உங்கள் உழைப்பை மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் சரியாக கொடுக்காம, உங்களுக்கு எந்த ஊதிய உயர்வும் கொடுக்காம உங்கள் உழைப்பில் மேலே வரலான்னு நினைக்கிற சில ஆட்கள் இருப்பாங்க. அங்கே கூட நீங்கள் ஒரு வேலை சிக்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட இடத்துல சிக்கியிருந்தாலும் சரி, அவன் கல்லுலேயே நார் உரிக்கிற முதலாளியாக மாமனாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நான் உன்னை செழிக்க பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அவன் போகிற இடத்துலாம் கர்த்தர் ஒன்று கூட இருந்தார். அவனுடைய பிள்ளை யோசேப்பு என்ன பண்ணுறான்னாக்கா, தூக்கி ஒரு குழியில் போடுறாங்க அவனை. சகோதரர்கள் ஒரு சொப்பனத்தை கண்டு சொன்னான்றதுக்காக அங்கே இஸ்மவேலர்கள் வராங்க. அவனை வந்து 20 வெள்ளிக்காசு விலைக்கு வாங்கிக்கிறாங்க. அவனை அங்கே போர்த்திபார்ன்ற ஒரு வீட்டில் போகிறான். அவன் செய்கிறத கர்த்தர் ஆஸ்வதிக்கிட்ட போர்த்திபார் பார்க்குறான். இவன் செய்த கர்த்தர் ப்ளஸ் பண்ணுறாரு சொல்லி எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறான் பொறுப்பெல்லாம். அங்கே ஒரு அபாண்ட பழி வர மாதிரி அவங்களுடைய மனைவி வந்து அவனை தன்னுடைய ஆசைக்கு இணங்க பண்ணும்படி பாவத்தை செய்ய தூண்டுறான். அவனை வேணான்னு விட்டு போடும்போது அபாண்ட பழி போட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அங்கே சிறைச்சாலைக்காரன் வார்டன் பார்க்குறான் அவனை. இவன் எதை செஞ்சாலும் நல்லா வரும்னு சொல்லி அங்கேயே அவனை பெரிய ஆள் ஆக்கிடுறான். அங்கேயும் ஒரு சொப்பனை கொண்டு சொல்கிறான். 2 பேர் வந்து அரண்மனைலேருந்து ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. அதில் ஒருத்தனுடைய வேலை அவனுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொப்பனை கொண்டு சொன்னோடனே அதேமாதிரி அவனுக்கு வேலை அவனுக்கு திரும்ப பானபாத்திரக்காரனுடைய வேலை அவனுக்கு திரும்ப அவனுக்கு கிடச்சிடுச்சு. அப்போ திரும்ப அங்கேருந்து இல்லை, பார்வோனுக்கு ஒரு சொப்பனை வந்து அதை கிளியர் பண்ண முடியாமல் அவன் மந்திரவாதிகள்லாம் கூப்பிட்டு குறி சொல்கிறலாம் கூப்பிட்டு கேட்டுட்ருக்கிறான். 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், 7 வருஷம் செழிப்பு இருக்குன்ற சொப்பன்ட்டு யாராலும் விலைக்கு சொல்ல முடியல. அப்போ இவங்க ஞாபகம் ஒரு ஜெயிலில் ஒருத்தர் இருந்தான். அவன் சொப்பனை கண்டு சொன்ன உடனே அவன் உடனே பண்ணிட்டான், கரெக்டாக சொல்லிட்டான். இப்போ சொப்பனம் எப்படி காண்றானாக்கா, நீங்கள் சொப்பனம் சொல்லி நான் விளக்கம் சொல்கிறதில்ல, நீங்கள் என்ன சொப்பனம் கண்டதில் நான் சொல்லணும், விளக்கத்தையும் நானே சொல்லணும். அதுதான் அவங்க யோசிப்பு பண்ணான். சொப்பனத்தை கண்டவன் ஒருத்தன், நீ சொப்பனம் சொல்லப்பான விளக்கம் சொல்லணும்னு சொல்ல, நீ என்ன கனவு கண்டது நான் சொல்கிறேன், கனவு கண்ட விளக்கத்தையும் நான் சொல்கிறேன்னு சொல்கிறான் அவன். அப்படி தான் அவனுக்கும் சொன்னான், இவனுக்கும் சொன்னான். சொல்லும் பொழுது, உன்னை போல் ஞானம் விவேகம் உள்ள மனுஷன் இந்த பூமியில் ஒருத்தனை இல்லை, இந்த பிரச்சனை நீ தான் சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அங்கே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை கொண்டு வந்து யோசேப்பை வைக்கிறான். பார்வோன் ராஜா. அந்த 7 வருஷம் விளைச்சல் இருந்தது. அப்போ எல்லாத்தையும் தானியங்களை சேர்த்து வச்சாங்க. அதன் பிறகு 7 வருஷம் பஞ்சம் வருது. எல்லா நாடுகளுக்கும் அவங்க வந்து அந்த தானியங்களை கொடுத்தாங்க. அது மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறினது காரணம் இந்த யோசேப்பு. இப்போ வாழ்க்கையில் எல்லாமே பல சூழலில் கடந்து போனவங்க தான் பாருங்கள். எல்லாம் நல்லா எடுத்தோடனே பெரிய லெவலுக்கு வந்ததில்லை, 0லேருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. என்ன சொல்ல போனால் மைனஸ்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. யோசேப்போட லைஃப்பில் மைனஸ்லேருந்து ஆரம்பிக்குது. அதே போல் தாவீதோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பத்துலேயே அவன் வந்து லாஸ்ட்டு பிள்ளை, அவனை மதிக்க மாட்டாங்க. அவன் வரான் ஒரு இடத்துலக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். தன்னுடைய அண்ணனுக்கு இராணுவத்தில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற தன் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரான். அங்கே பார்த்தோன்னா ஒருத்தர் ரொம்ப பெரிய சவாலுக்கு மேலே அந்த இராணுவம் நிற்குது. யாருன்னா கோலியாத் என்கிற ஒரு பெரிய ராட்சதனுக்கு எதிராக யுத்தம் பண்ணணும். யாருன்னா ஒரு ஆள் வந்து என் கூட யுத்தம் பண்ணினாக்கா, நீங்கள் ஜெயிச்சின்னா நான் உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிறேன், நான் ஜெயிச்சினா உன்னாடி என்கிட்ட சரண்டர் ஆகிடும். ஏன்னா ஒருத்தருக்கு வாங்க நிற்கிறான். எல்லோரும் பயந்து நடுங்கிறாங்க, சவுல் ராஜா உட்பட. அப்படி நடுங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் போய் கேட்குறான், நான் வந்து உங்கள்கிட்ட யுத்தம் பண்ணுறேன்னு. சின்ன பையனாக இப்படி யுத்தம் பண்ணுவான்னு தெரியலன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் போகிறான். இந்தப்போ அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு யுத்த வீரனுக்குரிய அந்த ஆயுதம்லாம் நீ தரிப்பிச்சுக்கோ, இந்த ஹெல்மெட்லாம் போட்டுக்கோ, இந்த மார்க் அவஸ்தெல்லாம் போட்டுக்கோ, இந்த கையில் கேடகத்தை வச்சுக்கோ, கத்தி வச்சுக்கோ, இதெல்லாம் எடுத்து தான் நீ யுத்தத்துக்கு போகணும். சும்மா அப்படி போய் நிற்க முடியாது. அதெல்லாம் எனக்கு வேணாங்க, செட் ஆகாதுங்க. நான் சும்மா ஒரு கல்லிலே அடிச்சு அவனை சாவடிச்சிருவேன்.
அவனுக்கு ரொம்ப சிரிப்பாக வருது அதை பார்த்த உடனே. ஏன்டா நீ கல்லெத்து அடிக்குது நான் நாயாடான்னு கேட்குறான். நீ என்னுடைய தேவனை நிந்திச்சிட்ட, தேவ பிள்ளைகள் நீ நிந்திச்சிட்ட. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாக செயலின் கர்த்தர் நாமத்தினாலே உம்மிடத்தில் நான் வருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கவன்கள் எடுத்து அடிக்கிறான். அவன் தலையை தொலைச்சி உள்ளே போய் அவன் கீழே விழுந்துடுறான். அவன் கத்தியை தவணை வெட்டி போடுறான். இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து குவிச்சு கொடுத்துருக்குறான் அந்த சவுல் ராஜாவுக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், இவன் ஜெயிச்சிட்டான், இப்போ இவனுக்கு பொண்ணை கொடுத்தான் அவனமேன்னு சொல்லி இவனை எப்படியா தீர்த்து கட்டலான்னு முடிவு பண்ணி அவனை டீம் போட்டு தேடிட்டு இருக்கிறான். அவன் காடுகளில், வனாந்தரத்தில், குகைகளில், பாலைவனத்தில், கெபிகளில் தன் உயிரை பாதுகாத்து கொள்ளும்படி பல இடங்களில் வந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவனோட கூட இருந்து என்ன பண்ணுறாரோ அவனை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவன் தேவையை கர்த்தர் சந்திக்கிறார். சரியான இடத்திலே அவன் ராஜாவானான். அப்போது பலவிதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து சென்றாலும் கர்த்தர் அங்கே உங்களோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதேபோல் பார்த்தீங்கன்னாக்கா தானியேல் தேவன் ஆராதிச்சான்ற ஒரே நோக்கத்துக்காக சிங்ககபை தூக்கி அவன் போடப்பட்டான். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி ஒரு தூதனானவர் என்ன பண்ணாராம், வாயை கட்டி, சிங்கத்தின் வாயை கட்டி என்ன பண்ணார், பாதுகாத்தார். தானியேலை கர்த்தர் பாதுகாத்தார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலைகளை தேவனுடைய பிள்ளைகள் கடந்து போனாலும் அந்த ஆபத்தான சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். அதே போல் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனை ஆராதிக்கிறாங்க, அந்த பொருசிலை வணங்க மாட்டுறாங்க, ராஜா நிறுத்தின அந்த பொருசிலை வணங்க மாட்டுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே எழும்பி 7 மடங்கு அந்த அக்னியை வந்து சூடாக்கி தூக்கி அந்த அக்னியில் போடுறாங்க. 4வது ஒரு ஆள் கூட சேர்ந்து உலாத்திட்டு இருக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவ தூதனானவர், கிறிஸ்துன்னு சொல்கிறாங்க வேத வல்லுநர்கள் அவரை. அப்போது அவங்க முடி கூட கருகலையாம் பாருங்கள். 7 மடங்கு தூக்கி போட்டோம், சுருண்டு விழுந்துட்டான். ஆனால் இவங்க அப்படியே உலாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுனாக்கா, நீங்கள் சந்திக்கிற சந்தர்ப்ப சூழல், இடம், பொருள், ஏவல், இப்படிப்பட்ட ஆபத்துகள், பொல்லாப்புகள், இப்படிப்பட்டதான எதிர்ப்புகள், எதிரிகள், இப்படிப்பட்டதான நம்பிக்கை துரோகம் செய்கிற ஆட்கள், இப்படி உங்கள் முன்னேற்றத்தை கெடுக்கிற ஆட்கள், இப்படிப்பட்டமான சவால்கள் இந்த சூழலை நீங்கள் ஒருவேளை கடந்து போகலாம். ஆக நான் உனக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். எதில் பலன் கொள்ளுனா தேவனுடைய வார்த்தையில் பலன் கொண்டு அப்படியே அந்த ஸ்டடி மைண்டில் இருங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் கூட இருக்கிறார். எவ்வளோ எனக்குள்ள பலவீனங்கள் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆக என்னுடைய பலவீனங்களை கொடுத்து கூட நான் மேன்மை பாராட்டுவேன்னு பவுல் சொல்கிறார். பலவீனமே இருந்தால் கூட அந்த பலவீனத்தை கொடுத்து கவலைப்பட மாட்டேன், நான் மேன்மை பாராட்டுவேன். ப்ளஸ்ஸை பற்றி மேன்மை பாராட்டல, மைனஸை பற்றி மேன்மை பாராட்டுறேன்றார். இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்குற ஒருத்தர் என் கூட இருக்கிறாரு. ஆக அவர் என்னை பலப்படுத்துகிறவர். கதை சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறான். இப்போ ஒரு 4 பாயிண்ட் நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். வாக்குத்தத்தம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத்துக்கான வாக்குத்தத்தம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அதான் அந்த மாத்துக்கான வாக்குத்தத்தம். முதல் பார்த்தீங்கன்னாக்கா எந்த நோக்கத்துக்காக தேவன் நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றும்படியாக நாம் போகிற எல்லா இடங்களிலும், எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். இங்கே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் யார் வருதுன்னா யோசுவா வருகிறார். மோசே வந்து மரித்து போயிடுறாரு. 6 லட்சம் புருஷர்கள், ஆண்கள் மட்டும், புருஷர்கள்லாம் இவர் திருமணமானவர்கள், அவங்க தான் புருஷர்கள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் கணக்கில் வைக்க மாட்டாங்க. அவங்க மனைவிலாம் சேர்த்து கணக்கு போட்டு பார்த்தா ஒரு வீட்டுக்கு ஒரு 5 பேர், நான் கூட கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 30 லட்சம் பேர் மேலே வந்துடுவாங்க. அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்தை வழிநடத்தி எங்கே போனோம், எகிப்து தேசம் மக்கள் விடுதலை ஆகி இப்போ கானான் தேசத்துக்கு போனோம். வழியில் வந்து மோசே வந்து மரித்து போகிறாரு. இப்போ அந்த மிகப்பெரிய பொறுப்புக்கு யோசுவா வராரு.
இப்போ அவருக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஜனங்களை வந்து எப்படி நம்ம வந்து போஷிக்கணும், பராமரிக்கணும், வழிநடத்தணும், அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் அதை வந்து அவங்கள சரியாக நியாயம் விசாரிக்கணும், அவங்கள சமாதானம் பண்ணணும், பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கணும், அவங்கள கரெக்டாக கொண்டு போய் இடத்துல சேர்க்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் யோசுவா இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவர் நூனின் குமாரனாகி யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதையும் வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் கூட இருக்கிறேன். எந்த இடம் பொருள் ஏவலை நீ சந்தித்தாலும், சூழலை சந்தித்தாலும், எப்படிப்பட்டதான ராஜாக்களோடு யுத்தம் பண்ண நீ போனாலும், உனக்கு நீ என்னுடைய சித்தத்தை செய்வதற்கு எதிராக, இந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் செய்து முடிப்பதற்கு எதிராக எப்படிப்பட்டதான ஒரு சுற்றுச்சூழலை நீ சந்தித்தாலும் உன் கூட நான் இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் கூட நான் இருக்கிறது எல்லாரும் அறிந்து கர்த்தர் அவனோட பேசுகிறார். அப்போ சொல்கிறார், அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவளை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் திரும்ப வாசிக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறான் இந்த யோசுவா. எப்படி இவ்வளோ பெரிய பொறுப்பு திடீர்னு என் மேலே வந்து வச்சுன்னு கர்த்தர் சொன்னார், எந்த நோக்கத்துக்காக உன்னை நான் அழைச்சேனோ, இந்த ஜனங்களை வந்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகணும், அவங்களுக்கு வந்து நிலங்களை பங்கிட்டு கொடுக்கணும், அந்த நோக்கத்தை உன்னை கொண்டு நான் நிறைவேற்றி முடிப்பேன். யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தாரோ, இந்த உலகத்திலிருந்து நம்மை அவர் பிரித்தெடுத்தாரோ, நமக்கு ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி நம்மை ஊழியத்திலே கர்த்தர் வைத்தாரோ, அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் நம்மை கொண்டு நிறைவேற்றும்படி நாம் எந்த இடத்துல நாம் போகிறோமோ, நாம் பணிபுரிகிற இடமா இருக்கலாம், நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில் நாம் போகிற இடமா இருக்கலாம், நாம் வசிக்கிற இடமாக இருக்கலாம், நாம் எங்கே போனாலும் சரி, அங்கே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். 2வது குறிப்பு, அப்படி நீங்கள் போகும்போது அங்கே வந்து எப்படிப்பட்ட பொல்லாப்புகள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்பட்டு உங்களை அழித்து நிர்மூலமாக்கக்கூடிய பிசாசின் கிரியைகள் அங்கே இருந்தாலும், கர்த்தர் அந்த பொல்லாத மனிதனுடைய கரங்களிலிருந்தும் பிசாசின் எல்லா விதமான தந்திரங்களிலிருந்தும் உங்களை விடுவித்து பாதுகாக்க அவர் அங்கே வல்லவராக இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. 2வது குறிப்பு, எல்லா விதமான பொல்லாப்புகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, பாதுகாக்கும்படியாக கர்த்தர் நாம் போகிற இடமெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார். எடுத்து வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, நீ வந்து எப்படிப்பட்ட ராஜாவுக்கு முன்னாலும் பயப்பட வேணாம், அவனால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ராஜாக்கள் ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவாகிய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை அவனுக்கு இந்த எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தர் பேசினார். நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு சொன்னால், நீங்கள் தேவனுடைய நோக்கத்துக்காக போகும்போது இல்லை எந்த இடத்துல நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டு. அந்த ஆபத்துகளிலிருந்து, பொல்லாப்புகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும்படியாகவே தேவன் நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறார். யாருக்குமே இந்த வாக்குத்தத்தத்தில் பாருங்கள், அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சில பதவிகளில் பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு சில பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. சிஎம்க்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு பிஎம்க்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், ஒரு கலெக்டருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அவங்க முன்னாடி போனால் முன்னாடி ஒரு 3 சைரன், பின்னாடி ஒரு 3 சைரன் வரும். பாதுகாப்புக்காக அங்கே காவல்துறையினர் முன்னாடியும் பின்னாடியும் சைரன் போட்டு சென்டராக தான் அவங்க வண்டி போகும், எங்கே போனாலும் சரி.
அவங்க பதவி காலம் முடிஞ்சோன்னா அந்த பாதுகாப்பு அவங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் இவர் அப்படி இல்லை. உனக்கு பதவி வச்சு உன் பட்டத்தை வச்சு உன் அதிகாரத்தை வச்சு நான் பாதுகாக்கலப்பா, அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். உனக்காக நான் சிலுவையில் என்னுடைய உயிரையே கொடுத்துருக்கிறேன், உன்னை ரட்சித்திருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ போக விடமெல்லாம் வழிகள்லாம் கூட உன்னை காக்கக்கூடிய தேவதூதர்களுக்கு நான் கட்டளை எடுக்கிறேன். ஆக இங்கே எரேமியா 1:8-10 வாசித்தமே, நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம். நீ போகிற இடம், நீ சந்திக்கிற சவால், சுற்றுச்சூழல் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பார்த்து நீ பயந்துடாத. உன்னை காக்கும்படிக்கு உனக்கு எதிராக சில ஆட்கள் இருக்கலாம், சில சதி திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் உன்னை பாதுகாக்கிறேன், நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொற்று, இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். ஊழியக்காரன் கர்த்தர் சொல்கிறாரு, பெரிய பெரிய ராஜாக்களோட போய் நில்லு, நீ பேசு, அதை பார்த்து நீ பயந்துடாத. என் கையை நீட்டி உன் வாயை தொட்டு நான் உன் அபிஷேகம் பண்ணுறேன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும். நேரத்தை சில ஆட்களை பிடுங்கி எரிஞ்சிரு, சில பிசாசு சதிட்டங்களை இடித்து தள்ளிடு. பிசாசு உனக்கு எத்தனை எழும்பும் போது தேவனுடைய நோக்கத்துக்கு அதை அழிச்சே காலி பண்ணிவிடு. சில ராஜ்யத்தை கவிழ்த்த போட்டுரு. பார், முதல்ல பாரு, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும், அதுக்கப்புறம் கட்டவும் நாட்டவும், என்னுடைய சித்தத்துக்கேற்ற விதத்திலே இந்த இடத்திலே என் நாமம் மையப்படும்படி சில காரியங்களை கட்டி எழுப்பவும், சில காரியங்களை நிலைநாட்டவும், கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அப்போ கர்த்தர் எதுக்காக கூட்டுக்கிறாருனாக்கா, கர்த்தர் சித்தத்துக்காக ஒரு மனுஷன் போகும்போது எல்லா விதமான பொல்லாப்புகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக, அங்கே உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை சிறப்பாய் செய்து முடிக்கும்படியாக கர்த்தரோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நம்மை பராமரிக்கும்படியாக. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், திடீர்னு ஆபிரகாம் போயிட்டான், யாக்கோபு போயிட்டான். இப்போ எலியா கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு நீ அந்த கேரி தண்டங்கரைக்கு போ அப்படின்றாரு. அங்கே ஒன்றுமே இல்லை, அவன் போகிறான். சாரி பர்வதி வீட்டுக்கு போன்றார். அங்கே போனால் அவன் ஒரே ஒரு மாவு கொண்டு கையில் வச்சுட்டுருக்கிறான், என்ன பண்ணுன்னு தெரியாமல். அங்கே பராமரிப்பு தேவை. கர்த்தரை நம்பி போகும்போது நம்ம கையில் இருக்கிற பணத்தை நம்பி போகல, நம்முடைய திறமையை அறிவியை நம்பி நம்ம போகல, நம்முடைய படிப்பையோ நம்முடைய பட்டத்தையோ வச்சு நம்ம போகல, கர்த்தரை நம்ம முற்றிலுமாக நம்பி நாம் அங்கே போகிறோம். அங்கே நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து நம்ம பராமரிக்க முடியாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 46:3 முதல் 4 வரை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46 முதல் 4 வரை நாம் வாசிப்போம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்க. எந்த டைம்லேருந்து? எப்போ உங்கள் அம்மா கன்சீவ் ஆனன்னு சொன்னாங்களோ அப்போதுலேருந்து நான் இருக்கிறப்ப அவங்க கூட இருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல், ஒரு கருவியில் ஒரு குழந்தை உற்பத்தி ஆன அந்த டைம்லேருந்து கர்த்தர் கூட இருக்கிறார். இதுதான் யோபுக்கு ஒரு புரியாத புதிராக இருந்துச்சு. எப்படி ஒரு கருவியில் ஒரு எலும்பு கூடு உருவாகுதுன்னு தெரில அவனுக்கு. ஒரு குழந்தையோடைய எலும்பு கூடு உருவாகுதுன்னு தெரியல. எந்த முட்டையை உடைச்சாலும் எலும்பு இருக்காது. ஒரு கோழி முட்டையை உடச்சி பாருங்கள், மாற்று முட்டையை உடச்சி பாருங்கள், அதில் எலும்பு இருக்காது, ஒரு கூழாக தான் போகும். அது அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக வந்துச்சு, எப்படி ஒரு கர்ப்பத்தில் எலும்பு கூடு ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அந்த தாயின் கருவில் ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகிற விதமே தெரியல. கர்த்தர் அந்த தாயின் கருவில் உற்பத்தியான நாள் முதல் என்ன பண்ணுறாராம், அவர் பொறுப்பெடுத்துக்கிறாராம். அந்த வசனம் அப்படியே சொல்லுது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி. எல்லாம் பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க தகப்பன் கையில் ஏந்துவான் குழந்தைய. அவன் தாயின் கர்ப்பத்தில் வயிற்றில் அந்த தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அந்த டைம்லேருந்து நீங்கள் உங்கள் தாயின் கருவியில் உருவாகி நீங்கள் மரிக்கிற நாள் வரை கர்த்தர் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து உங்களை பராமரிக்கும்படியாக உங்களோடு கூட இருக்கிறார்.
நல்ல தேவன் அவர். யாரை நம்பி நீங்கள் இல்லை. கர்த்தர் நீங்கள் தாயின் கருவிலே தோன்றின நாள் முதல் நீங்கள் மரிக்கிற நாள் வரை உங்கள் அனைத்து தேவைகளையும் சந்தித்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை பராமரிக்கும்படியாக உங்களை கூட தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாகவே கர்த்தங்களோடு கூட இருக்கிறார். நம்முடைய அனைத்து தேவைகளையும் சந்தித்து நம்மை பராமரிக்கும்படியாக. இப்போ 4வது பாயிண்ட்டுக்கு போவோம். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நமக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து என்ன பண்ணணுன்னு தெரிலங்க, ஒரே குழப்பமாக இருந்த சூழ்நிலை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில, இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரில, இந்த வேலை எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன்னு தெரில, இந்த ப்ராஜெக்ட் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரில, ஒன்றுமே புரியாமல் இருக்குது, சவால்கள் பெருசாக இருக்குது, பலன் அறிவு ஆற்றல் குறைவாக இருக்குது, எதிரிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, என் சைட் சப்போர்ட் கம்மியாக இருக்குது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நமக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து நம்ம நடத்தும்படி நம்ம வழிநடத்தும்படியாக நம்மோடு கூட இருக்கிற 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நீ விரும்புகிற வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்ல, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க அந்த வசனத்தை. நான் விரும்புகிற வழியில் கத்தல் மாஸ்டர் இல்லை இல்லை, நீ நடக்க வேண்டிய ஒரு வழியை நான் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன்ப்பா. நீ ஒரு ரூட்டில் போனாலும் அதுலேருந்து மாற்றி என்ன பண்ணுவேன், ரூட்டில் கொண்டு வந்துடுவேன். இந்த கார்லெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா சில புதுசு இடங்களுக்கு போகும்போது அங்கே கூகுள் மேப் செட் பண்ணிவிடுவாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. செட் பண்ணிட்டு போயின்னு இருக்கும்போது அது ரூட் காமிச்சினே போகும். நீங்கள் ஒரு கால் டாக்ஸியில் போனாலும் எங்கே போனாலும் சரி, உங்கள் செல்லில் கூட நீங்கள் செட் பண்ணிட்டு போகலாம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரூட்டை காமிச்சினே போகும்போது திடீர்னு ஒரு தப்பான வழியில் திரும்பிட்டிங்கனாக்கா அது உடனே உங்களை ரிவர்ஸ் ஆன்னு சொல்லாது. 2 முறை சொல்லும்போது நம்ம ஸ்டாப் ஆகிடும். திரும்ப அந்த இடத்துலேருந்து திரும்ப அங்கே போகிறதுக்கு வேறு ரூட்டை காட்டும். அது திரும்ப அந்த ரூட்லேருந்து திரும்ப அந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி போகலான்னு சொல்லிட்டு அதுவே பிரித்து காட்டுற ரூட்டை. நீ இந்த ரூட்டில் திரும்பி இப்படி தான் போயிருக்கணும், நீ இப்படி என்ன பண்ண பூந்தமல்லிக்கு இப்படி ரைட் எடுத்துடணும் நெமிலிச்சேரி பிரிட்ஜிலேருந்து, நீ ஸ்ட்ரைட்டாக ரூட்டில் போயிட்டேன், அதையும் தாண்டி அப்படியே அம்பத்தூருக்கு போயிட்டேன். சரி, அங்கேருந்து எப்படி பூந்தமல்லி வர ரூட்டு காட்டும். அது அங்கேருந்து எப்படி நீ தாண்டி போயிட்ட பரவாயில்ல, திரும்ப ரிவர்ஸ் வர சொல்ல, அங்கேருந்து எப்படி அந்த ஷார்ட்கட் காட்டு கரெக்டாக காமிச்சிருமா. அது அந்த கூகுள் மேப், ஒரு கூகுள் மேப்புக்கே ஒரு ரூட்டை நீங்கள் தப்பாக போகும்போது அங்கேருந்து திரும்ப அதே லக்கை வரத்துக்கு எப்படி ரூட்டு காட்டுதோ, ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை நீ போகிற ரூட்டில் என் திட்டத்தை நீ மிஸ் ஆனாலும் அங்கேருந்து திரும்ப அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிற்க வைப்பேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன பண்ணுவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்படி போனன்னு போயிட்டேன், நடுவில் தடுமாறிட்டேன், ரூட்டு மாறிட்டேன், போக முடியாது நினச்சிடாத. ஒரு கூகுள் மேப்புக்கு அறிவு இருக்கும்போது உன்னை தப்பான வழியில் நீ போனாலும் உனக்கு கரெக்டான அந்த ரூட்டு கொண்டு வரதுக்கு இன்னொரு ரூட்டை உனக்கு காட்டும் போது ஆயிரக்கணக்கான வழிகளை திறக்கிறவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. நீங்கள் வாழ்க்கையில் தடுமாறிட்டீங்க, நீங்கள் வழி மாறிட்டீங்க, நீங்கள் திசை மாறிட்டீங்க, கர்த்தரோட தூரம் போயிட்டீங்க, நீங்கள் வேறு ரூட்டில் போயிட்டு கவலைப்பட வேணாம். அந்த இடத்துலேருந்து உங்களை கரெக்டான கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள். ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு தேவையான ஆலோசனைகளை நமக்கு தந்து வழிநடத்தும்படியாகவே நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையில் நீங்கள் திடம் மாறி போனாலும், வழி மாறி போனாலும், அல்லது தேவனை விட்டு விலகி நீங்கள் தூரே போனாலும் அந்த இடத்துல கர்த்தரோடு கூட இருக்கிறார். சொல்ல தாவீது, நான் எங்கே போனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கூட இருக்கிறீங்கப்பா. நான் பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட கரம் என்னை நடத்தும். சொல்கிறான், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உங்களோட கோலும் சத்துருக்கு முன்பாக நின்னாலும் சரி, சவாலுக்கு முன்பாக நின்னாலும் சரி, உம்மை விட்டு நானே தூரம் போனாலும் சரி, எங்கே போனாலும் உங்கள் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க. அவனுடைய வார்த்தை, இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருங்கள். கர்த்தர் இதை உங்களுக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடமனதாக இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.